சூப்பர்மேன். இது ஒரு அமெரிக்கன் மூவி. தமிழ் டப்டுல நம்ம தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. ஆக்சுவலா சூப்பர்மேன் மூவியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சூப்பர்மேன் வந்துட்டு ஒரு மனுஷனே கிடையாது. அவரு ஒரு ஏலியன். அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு அப்படின்னா, நம்ம பூமியில உள்ள மக்கள் எல்லாம் காப்பாத்துற மாதிரி நம்ப வச்சு அவங்கள ஏமாத்தி அடிமைப்படுத்துறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தாரு அப்படிங்கிற விஷயத்த பூமியில உள்ள மக்கள் கிட்ட ஸ்பிளிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கார்பரேட் கம்பெனியோட ஓனரா இருக்கக்கூடிய லெக்ஸ் லூத்தர் அப்படிங்கிறவர் தான் இந்த விஷயத்த பண்றாரு. இவர் சூப்பர்மேனை பத்தி இந்த அவதூறு விஷயங்களை பரப்புறதுனால அவருக்கு என்ன லாபம், இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து சூப்பர்மேன் எப்படி மீண்டு வந்து மறுபடியும் இந்த பூமியை காப்பாத்துறாரு அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்குது. ஆக்சுவலா சூப்பர்மேன் மூவியை பொறுத்த வரைக்கும் இது டிசியூவோட முதல் படமாகவும் சூப்பர்மேன் பிலிம் சீரியஸோட ரீபூட் வெர்ஷன் சீசன் 2ஆகவும் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படத்தோட டைரக்டரை பத்தி சொல்லணும்னா, கேலக்ஸி ஆஃப் தி கார்டியன் சீசன் 1, 2, 3 இந்த மாதிரியான பல பிரம்மாண்டமான படங்களை இயக்குன ஜேம்ஸ் கன் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னப்பவே வந்து பாத்தீங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே சூப்பர் ஹீரோஸை வச்சு வர்ற மூவிஸ்ல எல்லாம் எது மெயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருந்தா கூட இருக்கக்கூடிய 1-2 ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு கைஜு அப்படின்னு சொல்லிட்டு காட்சிலா மாதிரியான ஒரு கேரக்டர் வந்துட்டு பூமிக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கோம். அங்க நம்ம சூப்பர்மேனும் ஜஸ்டிஸ் கேங்கும் சேர்ந்து அந்த கைஜுவை எப்படி கண்ட்ரோல் பண்ணி அந்த மக்களை காப்பாத்துறாங்க அப்படின்ற விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூப் ஹோல்குள்ள போய் மாட்டிக்க போறப்ப அங்க நம்ம சூப்பர்மேனை காப்பாத்துற கேரக்டரா இருக்கட்டும், அப்புறம் நம்ம சூப்பர்மேன் கூடயே வானத்துக்கு பறந்து போய் அங்க அவர் கூட ஃபைட் பண்ணக்கூடிய அந்த 2 கேரக்டர்ஸா இருக்கட்டும், அப்புறம் நம்ம சூப்பர்மேன் கிளைமேக்ஸ்ல ஒருத்தர் கூட ஃபைட் பண்ணுவாரு, அந்த சீன்ஸ்லாம் நடக்கக்கூடிய எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் டீம் வந்து அடிச்சு நொறுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்துல இருக்கக்கூடிய விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல தெறிக்க விட்டுருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். படத்துல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சீன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம்ல, அத இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணல அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு. அந்த அளவுக்கு இந்த படத்துல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு கொஞ்சம் குறைவா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது இந்த படத்தோட ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே ஒரு மூவி வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கணும் அப்படின்னா அந்த படத்துல எது முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு வீரன் ஹீரோ ரோல், இன்னொன்னு வில்லனோட ரோல். இந்த ரெண்டுமே ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த படம் மேக்சிமம் வெற்றி அடைஞ்சிடும். இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ரோலுக்கு ஈக்குவலா இல்ல ஹீரோவோட ரோலை விட ஒரு படி மேலதான் வந்துட்டு வில்லனோட ரோலை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது எந்த அளவுக்கு நம்ம ஹீரோவோட ரோலை விட வில்லனோட ரோல் வந்து மேல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே சூப்பர் ஹீரோஸை வச்சு வர்ற மூவிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வில்லன் கேங்கால பொதுமக்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம சூப்பர் ஹீரோஸ் வந்துட்டு அந்த வில்லன் கேங் கிட்ட இருந்து பொதுமக்களை வந்து காப்பாத்துவாங்க. அப்படிதான் வந்துட்டு நார்மலான சூப்பர் ஹீரோஸை வச்சு வர்ற மூவிஸ்லாம் வரும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்டு வரைக்கும் நம்ம வில்லனோட கேங் வந்துட்டு நம்ம ஹீரோவை போட்டு பொலான்னு பொழப்பாங்க. அவர் அவங்க கிட்ட அடி வாங்கிட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கு நம்ம வில்லனோட ரோலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் கூட ஒரு கேரக்டர் வந்து ஃபைட் பண்ணோம். அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சூப்பர்மேன் என்ன மாதிரியான மூவ்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிற விஷயத்த முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம சூப்பர்மேனை ஈஸியா அட்டாக் பண்ணும். அது எப்படி அந்த விஷயங்கள்லாம் அந்த கேரக்டர் வந்து முன்னக்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்குது, எப்படி நம்ம சூப்பர்மேனை ஈஸியா ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, அது ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல நம்ம சூப்பர்மேன் அந்த டாக்டிக்ஸ் தெரிஞ்ச அந்த கேரக்டரை எப்படி பீட் பண்ணி வின் பண்றாரு அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப அற்புதமாவே எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல நம்ம சூப்பர்மேன் கூடய ஒரு பெட் ஒன்று டிராவல் ஆகும், ஒரு டாக் ஒன்று கூடவே வச்சிருப்பாரு. அந்த டாக் நம்ம சூப்பர்மேன் கூட இருக்கும்போது என்ன மாதிரியான அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணுது, நம்ம சூப்பர்மேனுக்கு அது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுக்குது. ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் தப்பிச்சு வர்றதுக்கு அந்த டாக் வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாவே இருக்கு.
அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு கேமியோ ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த கேமியோ ரோலை வச்சு அடுத்து இந்த கேரக்டருக்காகவே இன்னொரு மூவி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கான கேமியோ ரோல் வந்து கரெக்டா பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கேமியோ ரோல்ல வர்ற அந்த கேரக்டருக்கும் நம்ம சூப்பர்மேன் கூட இருக்கக்கூடிய அந்த டாகுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமியோ ரோல்ல வந்த கேரக்டருக்கான சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆகும் போது தான் நமக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா நம்ம சூப்பர்மேனை வந்துட்டு கவர்மெண்ட் வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம சூப்பர்மேன் மேல எந்த தப்புமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரை காப்பாற்ற போறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளா இருக்கட்டும், அந்த டைம்ல நம்ம ஜஸ்டிஸ் கேங் கிட்ட போயிட்டு அவங்க ஹெல்ப் கேட்கிற விஷயமா இருக்கட்டும், அதுக்கு அந்த ஜஸ்டிஸ் கேங் வந்துட்டு நாங்க காப்பாற்ற வர முடியாது, இது சட்டத்துக்கு புறமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு வர மறுத்துற விஷயமா இருக்கட்டும். ஆனா அந்த கேங்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வர விஷயங்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நம்ம ஹீரோயினும் ஜஸ்டிஸ் கேங்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சனும் போயிட்டு நம்ம சூப்பர்மேனை காப்பாற்ற போனப்ப அந்த இடத்துல அவங்க அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி நம்ம சூப்பர்மேனை காப்பாத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல தெரிக்க விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்க ஒரு சூப்பர்மேன் ஃபேனா இருந்தா உங்களுக்கு இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் இந்த ரிவ்யூல ரிவீல் பண்ண விரும்பல. நீங்க அதை தியேட்டர்ல போய் பார்த்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு சூப்பர்மேன் ஃபேனாவோ டிசியோட ஃபேனாவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்கக்கூடிய ஃபேன்ஸா இருக்கட்டும், ஆர்டினரி ஃபேன்ஸா இருக்கட்டும், மறக்காம இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லை. எந்த ஒரு இடத்துலயுமே லேக் அடிக்கல. படத்துல அடுத்து என்ன வரப்போகுது, சூப்பர்மேன் என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ரொம்ப எக்ஸைட் பண்ணக்கூடிய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க இந்த படத்தை மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறக்காம நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாம இது வரைக்கும் நம்மளோட வீடியோல சூப்பர்மேன் மூவி பத்தி ரிவ்யூ பண்ணோம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல வேற ஒரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் ராஜா.